ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதனால் நாம் நிறைய ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணியிருக்கோம். இன் பர்சனாக நம்ம கடைக்கு போயும் நிறைய வாங்கியிருக்கோம். நம்ம அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செட் ஆஃப் 3 நைஃபு. இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய நைஃப் வாங்கியிருக்கோம். எல்லாமே உடஞ்சிருக்கு, இல்லை வெட்டவே வெட்டாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. இந்த தியோடர் அப்படிங்கிற பிராண்டோட இந்த நைஃப் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த செஃப் நைஃப் பார்த்திங்கன்னா இது நீங்கள் சிக்கன், மட்டன் இதெல்லாம் வெட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா வெட்டுது. இப்போ நம்ம மீடியம் சைஸ் நைஃப் பார்க்குறோம். இது நீங்கள் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபும், நம்ம சிக்கன், மட்டன்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபும் வச்சுருப்போம். அது மாதிரி இது செட் ஆஃப் 3 இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம ஒவ்வொரு நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஆனியன் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஒரு சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ் ஆஃப் நைஃப் பார்க்குறோம். நல்லா ஷார்ப்பாக இருக்குது 3 நைஃபுமே. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கோ அவங்களாம் இந்த மாதிரி ஸ்டீல் ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம பிளாஸ்டிக் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த ஸ்டீலில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் வைஸும் எந்த ப்ராப்ளமும் வராது. இது ஒரு 550 ml ஆயில் டிஸ்பென்சர். ஸ்டீல் லிட் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும், மேலே ஒரு கவரேஜ் இருக்கும், அது ஆக்ரிலிக்கில் இருக்குது. இதில் ஆயில் ஸ்பில்லேஜ்லாம் அதிகமாக இல்லை, அதனால தான் வாங்கினேன். எங்கள் அம்மா ஏற்கனவே இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். ஃபுல் பாட்டிலோட கேப்பும் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேலே கொடுத்துருக்க அந்த அக்ரிலிக் லிட்டு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போர் பண்ணிக்கலாம் ஆயில்ஸ் எல்லாம். இது வெஜிடபிள் டிஸ்பென்சர். இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். 259 rupeesக்கு 4 டயர். இது ஃப்ரிட்ஜில் வைக்காத சில வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லையா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் ஒவ்வொரு இதில் போட்டு ரேக்கில் போட்டு வச்சுட்டு ஒரே இதுவாக நம்ம ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம 4 டயரும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வச்சா நம்ம வீடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட செட்டிங்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன் அண்ட் ட்ரே நான் டிமார்ட்டில் வாங்கினேன். மாவு அள்ளி கொட்டுறதுக்கு, கோதுமை மாவுக்கெலாம் அந்த ஸ்பூன் நல்லாயிருக்கும். இந்த ட்ரே மல்டிபர்பஸ் ட்ரே. இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. குங்குமம் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெறும் 15 ரூபாய் தான். இது டிமார்ட்டில் வாங்கினேன். காலா பிராண்டோட கிச்சன் வைப்ஸு. இது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் இதுவும் டிமார்ட்டில் வாங்கின 2 கண்டெய்னர்ஸ் தான். டீ சுகர் கண்டெய்னர். இதுவும் ஸ்டீலில் தான் இருக்குது. நமக்கு டீ தூள் போட்டிருக்க டப்பா, இது சுகர் யூஸ் பண்ணுற கண்டெய்னர் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கிச்சன் ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது சிலிண்டர் புல் பண்ணிட்டு போகிற ஒரு வீல் தான். சிலிண்டரை நம்ம தூக்கி கஷ்டப்பட தேவையில்லை. சிலிண்டர் தூக்கி இதில் மேலே ஒரு வாட்டி வச்சிட்டோம்னா அப்படி நம்ம பாட்டுக்கு எங்கே இழுத்துட்டு போகணுமோ இழுத்துட்டு போய்க்கலாம். இது நான் இந்த மினியேச்சர் இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் எல்லாம் போட்டுக்கிறதுக்காக இது நான் வாங்கினேன். இது ஒரு எக் பீட்டர். இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 100 rupeesன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இது கிச்சன் வைப்பர். தண்ணியெல்லாம் கையால் தள்ளி விடுறதுக்கு பதிலாக இந்த வைப்பர் வச்சு தள்ளணுன்னா ஈஸியாக இருக்கும். இது ஒரு பீஸோட விலை 4 ரூபாய் தான். 12 பீஸ் இருக்குது. 48 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பாரிஸில் இருக்க சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸில் தான் இப்போ வர ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன். இதுவும் சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதுவும் ஒரு வைப்பர் மாதிரி தான். இதுவும் சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் பாரிஸில் தான் வாங்கினேன். 30 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 டிஷ்யூஸ் இருக்குது இதில். இதுவும் சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோம் பாரிஸில். இது சிலிக்கான் மேட். நீங்கள் சப்பாத்தி இதெல்லாம் தேய்ச்சிக்கலாம்.
இது வந்து ஒரு டெக்கர் பீஸ். புத்தா ஸ்டாச்சு ஆரஞ்சு கலரும் ஒயிட் கலரும் கலந்து இருக்கிறதுனால இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. 250 ருபீஸு. இது செராமிக் புத்தா ஸ்டாச்சு. எனக்கு புத்தா ஸ்டாச்சு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் தான். இந்த பிராண்ட் ஹெல்மெட் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. 450 ருபீஸ் தான் அமேசானில் வாங்கினோம். அது நல்லா இருந்ததுனால எங்கள் அப்பா அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து எனக்காக இது வந்து புதுசாக வாங்கிக்கிட்டேன். இப்போ 2 பேரும் ஓட்டுறவங்களும் சரி பின்னாடி இருக்கவங்களும் சரி ஹெல்மெட் போடணும் இல்லையா, அதனால் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். 2மே ஒரே பிராண்டு தான். இதோட லிங்க்கெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ரவுண்டு ஷேப் மேட். இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ஒன்றோட விலை வந்து 99 ருபீஸ். இது 3 கலரில் தான் அவங்க வந்து விற்கவே செய்கிறாங்க. ஒன்று வந்து ஆஷ் கலர், காப்பி கலர், இந்த ப்ரௌன் கலர். ஏற்கனவே ஆஷ் கலர் வாங்கினதுனால இப்போ இந்த 2 கலரும் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி ஹோல்டர். நம்ம வந்து கரண்டியெல்லாம் வந்து கரண்டி ஸ்டாண்டில் போட்டு தொங்க விட்டு வச்சுருந்தோன்னா பல்லியெல்லாம் ஏறிடுது. அந்த பல்லி ஏறினதை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதனால் இந்த கட்லரி ஹோல்டர் நான் வாங்கிக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து 100 கரண்டி போட்டால் கூட சாயவே சாயாது. நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரை பேன். இது டிமார்ட்டில் வாங்கின ஃப்ரை பேன். 649 ருபீஸ் இந்த பேன் வந்து. இது வந்து பொரியல் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் இந்த பேன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரைப்ளை பேன் தான் இது. கொஞ்சம் ஹெவி தான், ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சேனக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி எதுனா ஃப்ரை பண்ணுற மாதிரியான இதெல்லாம் வந்து இதில் நல்லாயிருக்கு. பொரியல் செய்கிறதுக்கும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. இதுவும் ஒரு ஷோ பீஸ் தான். இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன். 580 ருபீஸ் அந்த ரோஸ் கலர் இது வந்து ஃப்ளார் பாட்டு. இது வந்து 280 ருபீஸ். 2 பீஸ் வாங்கினோம். ஈச் 280 ருபீஸ். இதெல்லாம் பாரிஸில் வாங்கினோம். இந்த மினியான்ஸும் பாரிஸில் தான் வாங்கினோம். 200 ருபீஸ். எனக்கு மினியான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து ஒரு ஷோ பீஸ்க்காக தான் நான் வாங்கினேன். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. 200 ருபீஸ்க்கு இது வந்து நல்லா வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 1050 ருபீஸ். இது வந்து ஷோ பீஸ்க்காக நான் வாங்கினேன். ஹாலில் வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1200 சொன்னாங்க, ஆனால் 150 ருபீஸ் குறைச்சி நாங்கள் வந்து 1050 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். அகெயின் இது வந்து 1 லிட்டர். அது வந்து சின்னது வந்து 550 ml. இது வந்து 1 லிட்டர்ஸ். ஐவி பாக்ஸ் அப்படின்ற பிராண்டில் உள்ளது. இதே மாதிரி ப்ரௌன் கலர் லிட்டில் எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே இதே பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால நானும் இது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டீலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தி, அதனால ஸ்டீல் பேஸ்ட் ஆயில் டிஸ்பென்சர். இது வந்து நமக்கு கழுவுறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக கழுவலாம். கிளாஸ்ன்னும் போது நமக்கு உடஞ்சிருமோன்ற பயமும் இருக்கும். அண்ட் தென் கிளாஸ் வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. இது வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கட்லரி ஹோல்டர், அதாவது நைஃப் ஹோல்டர். இது மீஷோவில் வாங்கினேன் 349. ஆனால் இப்போ இதோட விலை வந்து 448 இருக்குது. நான் வாங்கி 1 வீக் ஆச்சு. இது வந்து நைஃப் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நைஃபும் நம்ம வெட்டிட்டு எங்கேயாச்சும் போட்டுட்டோன்னா தொலைஞ்சு போயிடுது. இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அவசரமாக உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால எல்லாம் சாஞ்சிக்கிச்சு, இல்லைன்னா கரெக்டாக தான் நிற்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் பேக் தான். ஜிப்லாக் கவரு. இது வந்து 179 ருபீஸ் மொத்தமாக. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் போது வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் ஆனாலும் நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 பேக்ஸ் இருக்குது.
இது வந்து வாஷபிள் அண்ட் ரீயூசபிள் தான். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து என்னென்னா கிச்சன் ரேக் ஸ்டீல். இது வந்து எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். சரி வாங்கிடுவோம், எப்படியும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், இதையும் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மிக்சிங் பவுல். கேக்கு அதெல்லாம் செய்யும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கிட்டேன், இல்லைன்னா அந்த மாவெல்லாம் அடித்து வெளியே தெரிச்சு போயிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னு கேளுங்க, நாங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.